ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரவா உப்புமா தாங்க. இந்த ரவா உப்புமாவுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். ரவையை வாங்கிட்டு வந்தவுடனே கடையில் 1 கிலோ 2 கிலோ நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா? வாங்கிட்டு வந்தவுடனே அதை அப்படியே டப்பாவில் வச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு 10 நாளில் வண்டுலாம் வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடனே அதை வறுத்து வச்சிடணுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் கடாயில் கொட்டி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும், தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அதை நிறுத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இல்லைனா வண்டு புழு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் டக்குன்னு உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த உப்புமாவை பார்த்து எல்லோரும் ஏன் தான் பயப்படுறாங்கன்னு தெரியல. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லலாம் நான் நிறைய பார்க்குறேன். இல்லை சும்மா ஷார்ட்ஸுக்காக அப்படி சொல்கிறாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு சில வீட்டில் கட்டியாக செஞ்சிடறாங்களா, ஒரு மாதிரி ரவையை நீங்கள் அப்படியே கொட்டினீங்கன்னா அது கட்டியாக ஆகிடும். அப்போ சரியாக வேகாமல் நல்லா இருக்காது. அதனால் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களான்றது தெரியல. நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. சூப்பராக நமக்கு நல்ல உதிரி உதிரியான ரவை உப்புமா கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றுக்கு எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அது 1க்கு 2ன்ற அளவில் நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்த உடனே ரவையை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கையில் ரவையை கொட்டிட்டு இன்னொரு கையில் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு கட்டிப்படாமல் நல்லா உப்புமா சூப்பராக உதிரியாக வரும். நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சுட்டு நம்ம தண்ணி இருக்கும் அப்படியே கிளறினே இருங்க. கைவிடாமல் கிளறினே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த கொஞ்சம் தண்ணீர்லாம் இருக்கிறத ரவை உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். தெரியுதா பாருங்கள், இப்போ பபிள்ஸ் வருது இல்லையா? இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து திரும்ப திறந்து அடியில் இருக்கிற ரவையை மேலே கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் வெந்துட்டுருக்கும், மேலே வேகாமல் இருக்கும். அதனால் இதை கிளறி திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் மூடி விட்டுட்டிங்கன்னா நமக்கு உதிரியான உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் கிளறி விட்டுட்டேன். இதை மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து அது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிளறி சாப்பிட்டோம்னா சூப்பரான ரவை உப்புமா ரெடி. ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.